சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மோட ஆழ்மனசுல இருக்கிற ஆசைகள் பத்தின ஒரு கடுமையான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு உண்மைய இந்த தொகுப்புல ஆழமா அலச போறோம். நம்மள நிறைய பேரு வெற்றிக்காக பயங்கரமா உழைக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது வெறும் முயற்சி செய்யற மாதிரியான ஒரு மாயை மட்டும்தான். அந்த மாயைய தான் இப்ப நாம உடைக்க போறோம். இப்போ உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு கேள்வி இதுதான். நீங்க உண்மையிலே சக்சஸ விரும்புறீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து ரொம்ப நேர்மையா இதுக்கு பதில் சொல்லி பாருங்க. உங்களோட உண்மையான நோக்கங்கள எந்த ஒழிவு மறைவும் இல்லாம கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுக்கான விட உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கலாம், ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லனா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிறதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா? நீங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்த விரும்பி இருந்தா இந்நேரம் அதுக்காக ஏதாவது உருப்படியா பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆனா ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், நம்ம வாழ்க்கை மாறிடும்னு நீங்க சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள அறியாமலேயே இந்த தேக்க நிலையில இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் உண்மை. நம்ம கற்பனைக்கும் நிஜத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான லூப் ஓடிட்டு இருக்கும். அதாவது மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை தொடர்ந்து பார்க்கறது, உங்களுக்கு நீங்களே பெரிய பெரிய சத்தியங்கள் பண்ணிக்கிறது, நான் ட்ரை பண்ணேன் ஆனா செட் ஆகலன்னு சொல்லிக்கிற பாதுகாப்பான தோல்விகளை சந்திக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் நிஜம் இருக்கு. நிஜம் என்னன்னா கடின உழைப்ப பார்த்து பயப்படுறது, வலிகள் நிறைந்த உண்மையான வளர்ச்சி, அப்புறம் நீங்க தான் உங்களுக்கு தடையா இருக்கீங்கன்னு ஓப்பனா ஒத்துக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வரதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் ஒரு பக்கம்னா, வெளியில இருந்தும் நமக்கு சில தடைகள் வரும். மைக் தர்ஸ்டன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆரம்பத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது இந்த உலகம் உங்களை கைதட்டி பாராட்டும், போய் சாதிச்சுவான்னு உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு அவங்கள விட பெரிய ஆளா வளரும்போது அவங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறிடும். நீங்க எப்போ தோப்பீங்க, எப்போ கீழே விழுவீங்கன்னு அவங்க சைலண்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பகுதி 1. குருவும் சீடனும். ஆசையோட உண்மையான அளவுகோல் என்னன்னு பாப்போம். நம்ம சோர்ஸ்ல சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான கதைய இப்ப பாப்போம். ஒரு பையன் மாபெரும் வெற்றி அடையணும்னு தன்னோட குரு கிட்ட போய் நிக்கிறான். குரு அவன்கிட்ட நாளைக்கு காலையில 4 மணிக்கு என்ன கடற்கரையில வந்து பாருன்னு சொல்றாரு. கும்மரிட்ல கடும் குளிர்ல அந்த பையன் வெயிட் பண்றான். குரு அவனை கடலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இடுப்பளவு கண்ணி வந்த உடனே கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்துல குரு அந்த பையனோட தலைய புடிச்சு தண்ணிக்குள்ள அழுத்துறாரு. அவனால மூச்சு விட முடியல. தொண்டையில தண்ணி போகுது. உயிர் போற பயம் கை கால்களை அடிச்சுக்கிட்டு மூச்சுக்காக அவன் போராடின அந்த மரணத் தருவாயில குரு அவனை வெளியில தூக்குறாரு. அப்போ அவனுக்கு இருந்த ஒரே ஆசை, பணம் இல்ல, வெற்றி இல்ல, எப்படியாவது மூச்சு விடணும். அது மட்டும்தான். இந்த மரண போராட்டத்தோட உணர்வைத்தான் எரிக் தாமஸ் ரொம்ப ஆழமா சொல்றாரு. நீ தண்ணிக்குள்ள இருக்கும்போது மூச்சு விட எவ்வளோ துடிச்சியோ அதே அளவுக்கு எப்ப நீ வெற்றிக்காக துடிக்கிறியோ அப்போதான் நீ வெற்றி பெறுவாய். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவும் அந்த வெற்றிக்காக துடிக்கணும். ஆனா நிதர்சனம் என்ன தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு சக்சஸ்ங்கிறது சும்மா ஒரு ஆசை மட்டும்தான். எனக்கு சக்சஸ் வேணும்னு நீங்க வார்த்தையால சொல்றீங்களே தவிர அதுக்கான உண்மையான வெறி உங்ககிட்ட இல்ல. சக்சஸை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதும் எல்லாரும் மத்தியிலும் கூலா சுத்துறதும் தான் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. உங்க ஆசை ரொம்பவே மேலோட்டமானது. பகுதி 2. பழைய உங்களை அழிப்பது, புதிய எதிர்காலத்துக்காக தியாகம் செய்வது. சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் அப்படின்னா உண்மையிலே என்ன தெரியுமா? ஃபியூச்சர்ல நீங்க யாரா மாற போறீங்களோ அதுக்காக உங்களோட பிரசன்ட் கேரக்டரை எந்த நிமிஷத்துலயும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறது. உங்க எதிர்கால பதிப்பு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. இந்த தேவையற்ற பழக்க வழக்கங்கள், சோம்பேறித்தனம், நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட், இது எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்லி அது உங்ககிட்ட போராடிட்டு இருக்கு. பகுதி 3. கடினமான முதலடி. வெறும் யோசனையிலிருந்து செயல்ல இறங்குதல். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றத இப்போதே நிறுத்துங்க. மைண்டுக்குள்ளே பெரிய பெரிய பிளான் போடுறத விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. ஸ்டெப் 1, நீங்க தொடவே பயப்படுற அந்த நோட்டு புத்தகத்தை முதல்ல எடுங்க. ஸ்டெப் 2, உங்க ஷூக்களை போடுங்க, வெளியில போங்க. ஸ்டெப் 3, காலையில எழுந்த உடனே உங்க படுக்கையை சுத்தப்படுத்துங்க. இது எல்லாமே சின்ன சின்ன வெற்றிகள் தான். இந்த சின்ன அடிகளை இப்போதே எடுத்து வைங்க. முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். ஆனா அதை வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வேகம் தானா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ கடைசியா உங்களுக்கான நேரடியான கேள்வி இதுதான். உங்களோட பழைய தயக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த நிமிஷமே உங்க வேலையை ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல மறுபடியும் வேற ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க.